இன்றைக்கி ஸ்போக்கன் ஹிந்தி பார்க்குறோம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன வாக்கியங்களாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லும்போது கவனமாக பாருங்கள். பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த சின்ன சின்ன வாக்கியங்கள்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஹிந்தி ஈஸியாக பேச முடியும். இந்த நம்பரை எழுதிக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த நம்பரை எழுதிக்க அப்படின்னு சொல்லணுன்னா இஸ் நம்பர் கோ லிக்லேங். இஸ் நம்பர் கோ லிக்லேங். இஸ் அப்படின்னா இந்த நம்பர் கோ அப்படின்னா நம்பரை. லிக்லேங் லிக்லேங் அப்படின்னா எழுதிக்கொள். லிக் அப்படின்னா எழுது, லிக்லேங் அப்படின்னா எழுதிக்கொள். இஸ் நம்பர்க்கோ லிக்லேங், இந்த நம்பரை எழுதிக்கொள். கணக்கு சரியாக இருக்கா அப்படின்னு கேட்கணுன்னா கியா ஹாதா சஹி ஹை, கியா ஹாதா சஹி ஹை. கியா கியா அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. ஹாதா ஹாதா அப்படின்னா கணக்கு. ஹாதா சஹி ஹை அப்படின்னா கணக்கு சரியாக இருக்கிறதா. கியா ஹாதா சஹி ஹை, கணக்கு சரியாக இருக்கிறதா. தேதியை குறித்து வச்சுக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தேதியை குறித்து வச்சுக்க அப்படின்னு சொல்லணுன்னா தாரிக் நோட் கர்லேங். தாரிக் நோட் கர்லேங். தாரிக் தாரிக் அப்படின்னா தேதி. நோட் கர்லேங். நோட் கர்லேங் அப்படின்னா குறித்து வைத்துக்கொள். தாரிக் நோட் கர்லேங், தேதியை குறித்து வைத்துக்கொள். பழைய கணக்கு அடிச்சிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பழைய கணக்கு அடிச்சிடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா புராணா அக்கௌண்ட்டு டெலீட் கரேங். புராணா அக்கௌண்ட்டு டெலீட் கரேங். புராணா புராணா அப்படின்னா பழைய. டெலீட் கரேங் அப்படின்னா அடித்துவிடு. புராணா அக்கௌண்ட் டெலீட் கரேங், பழைய கணக்கை அடித்துவிடு. அவர் பெயரை குறிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் பெயரை குறிச்சிக்கோ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா உஸ்கா நாம் நோட் கர்லேங். உஸ்கா நாம் நோட் கர்லேங். உஸ்கா உஸ்கா அப்படின்னா அவர், அவருடைய அப்படின்னு வரும். நாம் அப்படின்னா பெயர். நோட் கர்லேங். நோட் கர்லேங் அப்படின்னா குறித்துக்கொள். உஸ்கா நாம் நோட் கர்லேங், அவர் பெயரை குறித்துக்கொள். காசு விஷயத்தில் கண்டிப்பாக இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? காசு விஷயத்தில் கண்டிப்பாக இரு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பைசோங்கே மாம்லேமே சக்த் ரஹேங். பைசோங்கே மாம்லேமே சக்த் ரஹேங். பைசா பைசா அப்படின்னா காசு. பைசோங்கே மாம்லேமே அப்படின்னா காசு விஷயத்தில். மாம்லே அப்படின்னா விஷயம். மாம்லேமே அப்படின்னா விஷயத்தில். சக்த ரஹேங். சக்த ரஹேங் அப்படின்னா கண்டிப்புடன் இரு. பைசோங்கே மாம்லேமே சக்த ரஹேங், காசு விஷயத்தில் கண்டிப்புடன் இரு. ஏதாவது தவறு செய்யும்போது தவறை திருத்திக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தவறை திருத்திக்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கல்திக்கோ சஹி கரோ. கல்திக்கோ சஹி கரோ. கல்தி கல்தி அப்படின்னா தவறு. கல்திக்கோ அப்படின்னா தவறை. சஹி கரோ சஹி கரோ அப்படின்னா திருத்திக்கொள். கல்திக்கோ சஹி கரோ, தவறை திருத்திக்கொள். வேலையில் கவனமாக இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வேலையில் கவனமாக இரு அப்படின்னு சொல்லணுன்னா காரியஸ்தல் பர் சாவதான் ரஹேங். காரியஸ்தல் பர் சாவதான் ரஹேங். காரியஸ்தல் காரியஸ்தல் அப்படின்னா வேலை பார்க்கும் இடம், பணியிடம். காரியஸ்தல் பர் அப்படின்னா வேலையில். சாவதான் ரஹேங். சாவதான் ரஹேங் அப்படின்னா கவனமாக இரு, எச்சரிக்கையாக இரு. காரியஸ்தல் பர் சாவதான் ரஹேங், வேலையில் கவனமாக இரு, வேலையில் எச்சரிக்கையாக இரு. வீண் பேச்சு பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வீண் பேச்சு பேசாத அப்படின்னு சொல்லணுன்னா பகவாஸ் மத் கரோ. பகவாஸ் மத் கரோ. பகவாஸ் மத் கரோ அப்படின்னா வீண் பேச்சு பேசாதே. இதை டைரியில் எழுதி வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை டைரியில் எழுதி வை அப்படின்னு சொல்லணுன்னா இசை டைரிமே லிக்கோ. இசை டைரிமே லிக்கோ. இசை இசை அப்படின்னா இதை. டைரிமே டைரிமே அப்படின்னா டைரியில். லிக்கோ லிக்கோ அப்படின்னா எழுது. இசை டைரிமே லிக்கோ, இதை டைரியில் எழுதி வை. ஒரு முறை சொன்னால் புரியாதா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு முறை சொன்னால் புரியாதா அப்படின்னு சொல்லணுன்னா ஏக் பார் கஹோ தோ சமஜ் நஹி ஆத்தா. ஏக் பார் கஹோ தோ சமஜ் நஹி ஆத்தா. ஏக் பார் ஏக் பார் அப்படின்னா ஒரு முறை. கஹோ தோ அப்படின்னா சொன்னால். சமஜ் நஹி ஆத்தா. சமஜ் நஹி ஆத்தா அப்படின்னா புரியாதா. ஏக் பார் கஹோ தோ சமஜ் நஹி ஆத்தா, ஒரு முறை சொன்னால் புரியாதா. அவர்கள் எதையும் கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லணுன்னா வே குச் நஹி மாங்தே. வே குச் நஹி மாங்தே. வே வே அப்படின்னா அவர்கள்.
குச் நஹி மாங்தே. குச் நஹி மாங்தேன்னா எதையும் கேட்பதில்லை. வே குச் நஹி மாங்தே, அவர்கள் எதையும் கேட்பதில்லை. ஒரு வேலையையும் ஒழுங்காக செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு வேலையையும் ஒழுங்காக செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கோயி பி காம் டீக் சே நஹி கர்னா. கோயி பி காம் டீக் சே நஹி கர்னா. கோயி பி காம். கோயி பி காம் அப்படின்னா ஒரு வேலையையும். காம் அப்படின்னா வேலை. கோயி பி காம் அப்படின்னா ஒரு வேலையையும். டீக் சே. டீக் சே அப்படின்னா ஒழுங்காக. நஹி கர்னா. நஹி கர்னான்னா செய்வதில்லை. கோயி பி காம் டீக் சே நஹி கர்னா, ஒரு வேலையையும் ஒழுங்காக செய்வதில்லை. அவர்களிடம் பேச முடியவில்லை அப்படின்னு சொல்லணும்னா உன்சே பாத் நஹி ஹோ சகி. உன்சே பாத் நஹி ஹோ சகி. உன்சே. உன்சே அப்படின்னா அவர்களிடம். பாத் நஹி ஹோ சகி. பாத் அப்படின்னா பேச்சு. பாத் நஹி ஹோ சகி அப்படின்னா பேச முடியவில்லை. உன்சே பாத் நஹி ஹோ சகி, அவர்களிடம் பேச முடியவில்லை. சரியான நேரத்திற்கு வருவதில்லை அப்படின்னு சொல்லணும்னா எஹ் சமைபர் நஹி ஆத்தா. எஹ் சமைபர் நஹி ஆத்தா. எஹ். எஹ் அப்படின்னா இவன் இவள் அப்படின்னு வரும். சமைபர். சமைபர் அப்படின்னா சரியான நேரம் அப்படின்னு சொல்லலாம். நேரத்திற்கு அப்படின்னு சொல்லலாம். நஹி ஆத்தா. நஹி ஆத்தா அப்படின்னா வருவதில்லை. எஹ் சமைபர் நஹி ஆத்தா, இவன் சரியான நேரத்திற்கு வருவதில்லை. இவள் சரியான நேரத்திற்கு வருவதில்லை அப்படின்னு சொல்லணும்னா ஆத்தா ஆத்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். எக் சமைபர் நஹி ஆத்தி, இவள் சரியான நேரத்திற்கு வருவதில்லை. அவர் இன்று வரவில்லை அப்படின்னு சொல்லணும்னா வஹ் ஆஜ் நஹி ஆயே. வஹ் ஆஜ் நஹி ஆயே. வஹ் அப்படின்னா அவர். ஆஜ் அப்படின்னா இன்று. ஆஜ் நஹி ஆயே அப்படின்னா இன்று வரவில்லை. வஹ் ஆஜ் நஹி ஆயே, அவர் இன்று வரவில்லை. நான் நாளைக்கு வந்ததும் ஃபோன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் நாளைக்கு வந்ததும் ஃபோன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா மை கல் வாபஸ் ஆனே பர் ஃபோன் கருங்கா. மை கல் வாபஸ் ஆனே பர் ஃபோன் கருங்கா. மை. மை அப்படின்னா நான். கல் அப்படின்னா நாளை. வாபஸ் ஆனே பர். வாபஸ் ஆனே பர் அப்படின்னா திரும்பி வந்ததும். ஃபோன் கருங்கா. ஃபோன் கருங்கா அப்படின்னா ஃபோன் செய்கிறேன். மை கல் வாபஸ் ஆனே பர் ஃபோன் கருங்கா. கடன் கொடுக்கும்போது பார்த்து கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கடன் கொடுக்கும்போது பார்த்து கொடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா உதார் தேத்தே சமய் சாவதான் ரஹேன். உதார் தேத்தே சமய் சாவதான் ரஹேன். உதார் தேத்தே சமய் அப்படின்னா கடன் கொடுக்கும் பொழுது. சாவதான் ரஹேன். சாவதான் ரஹேன் அப்படின்னா எச்சரிக்கையாக இரு, கவனமாக இரு. உதார் தேத்தே சமய் சாவதான் ரஹேன், கடன் கொடுக்கும் பொழுது பார்த்து கொடு. வேலையில் கண்டிப்புடன் இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வேலையில் கண்டிப்புடன் இரு அப்படின்னு சொல்லணும்னா காம்மி சக்தி பர்த்தேங். காம்மி சக்தி பர்த்தேங். காம்மே. காம்மே அப்படின்னா வேலையில். காம் அப்படின்னா வேலை. காம்மே அப்படின்னா வேலையில். சக்தி பர்த்தேங். சக்தி அப்படின்னா கண்டிப்பு. சக்தி பர்த்தேங்னா கண்டிப்புடன் நடந்து கொள். காம்மே சக்தி பர்த்தேங், வேலையில் கண்டிப்புடன் நடந்து கொள். வேலையில் கண்டிப்புடன் இரு. அவர் ஒருபோதும் சரியான நேரத்திற்கு வருவதில்லை அப்படின்னு சொல்லணும்னா வஹ் கபிபி சமைபர் நஹி ஆத்தா. வஹ் கபிபி சமைபர் நஹி ஆத்தா. வஹ். வஹ் அப்படின்னா அவர். கபிபி. கபிபி அப்படின்னா ஒருபோதும். சமைபர் நஹி ஆத்தா. சமைபர் நஹி ஆத்தா அப்படின்னா சரியான நேரத்திற்கு வருவதில்லை. வஹ் கபிபி சமைபர் நஹி ஆத்தா, அவர் ஒருபோதும் சரியான நேரத்திற்கு வருவதில்லை. ஒரு பக்கமாக நில்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு பக்கமாக போய் நில்லு அப்படின்னு சொல்லணும்னா ஏக் தரஃப் கடே ஹோ ஜாவ். ஏக் தரஃப் கடே ஹோ ஜாவ். ஏக் தரஃப். ஏக் தரஃப் அப்படின்னா ஒரு பக்கமாக. கடே ஹோ ஜாவ். கடே ஹோ ஜாவ் அப்படின்னா போய் நில்லு. ஏக் தரஃப் கடே ஹோ ஜாவ், ஒரு பக்கமாக நில். இதை பயன்படுத்தாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை பயன்படுத்தாத அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இஸ்கா பிரயோக் ந கரேங். இஸ்கா பிரயோக் ந கரேங். இஸ்கா. இஸ்கா அப்படின்னா இதை. பிரயோக் ந கரேங். பிரயோக் ந கரேங் அப்படின்னா பயன்படுத்தாதே. பிரயோக் அப்படின்னா பயன்படுத்து. பிரயோக் ந கரேங் அப்படின்னா பயன்படுத்தாதே. இஸ்கா பிரயோக் ந கரேங், இதை பயன்படுத்தாதே. உன் உடம்பை கவனிச்சுக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உன் உடம்பை கவனிச்சிக்க அப்படின்னு சொல்லணும்னா
अपने शरीर की देखभाल करें, अपने शरीर की देखभाल करें. अपने अपने அப்படின்னா உன்னுடைய அப்படின்னு வரும். சரீர் சரீர் அப்படின்னா உடம்பு, சரீர்கி அப்படின்னா உடம்பை. தேக்பால் கரேங் தேக்பால் கரேங் அப்படின்னா கவனித்துக்கொள். அப்படி சரீர்கி தேக்பால் கரேங், உன் உடம்பை கவனித்துக்கொள். வலியை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லணும்னா தர்த்துக்கும் கலே லகாவ், தர்த்துக்கும் கலே லகாவ். தர்த் தர்த் அப்படின்னா வலி, தர்த்துக்கோ அப்படின்னா வலியை. கலே லகாவ் கலே லகாவ் அப்படின்னா பொறுத்துக்கொள். தர்த்துக்கோ கலே லகாவ், வலியை பொறுத்துக்கொள். அவனை எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லணும்னா உசே குச்சுமத் பதானா, உசே குச்சுமத் பதானா. உசே உசே அப்படின்னா அவனை, குச்சுமத் பதானா குச்சுமத் பதானான்னா எதுவும் சொல்லாதே. அவளை எதுவும் சொல்லாதே அப்படின்னு சொல்கிறதுக்கும் உசே குச்சுமத் பதானா. உசே அப்படின்னா அவனை அவளை, ரெண்டுக்கும் உசே அப்படின்னு வரும். உசே குச்சுமத் பதானான்னா அவனை எதுவும் சொல்லாதே, அவளை எதுவும் சொல்லாதே.